Hello friends, welcome back to our channel Smart Stitch. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா bunch of laken எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். கொத்து கொத்தா இருக்கிற மாதிரி இந்த laken பண்றது தான் பார்க்க போறோம். இதுக்காக ஸ்கொயர் பீஸ் நீங்க கட் பண்ணி எடுத்துக்கணும். அளவு எந்த அளவுனா 5 into 5 inches length இருக்கிற மாதிரி widthம் அதே மாதிரி 5 inch இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை எப்படி ஃபோல்ட் பண்ணனும் அப்படிங்கறத நான் காட்றேன். உங்களுக்கு ரைட் சைடு எது ரைட் சைடு ராங் சைடு அது தெளிவா தெரியணும்ங்கறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஃபேப்ரிக் எடுத்துர்க்கேன். இந்த ஃபேப்ரிக்ல சில்வர் கலர் தான் ரைட் சைடு நல்ல பக்கம். பிங்க் கலர்ல இருக்கு இல்லையா அதுதான் ராங் சைடு. கரெக்டான ஸ்கொயரா இருக்கா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக ட்ரையாங்கிளை நீங்க ஃபோல்ட் பண்ணீங்கனா தெரியும். எக்ஸஸா இருந்துச்சுனா கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் பிசுறு இருக்கு அப்படினாலும் அத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பீஸை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய பீஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு பஞ்ச் உங்களுக்கு தேவை எவ்வளவு கொத்து தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா ராங் சைடு உள்ள இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ட்ரையாங்கிளா மடிச்சுக்கோங்க. மறுபடியும் ட்ரையாங்கிளா மடிச்சுக்கோங்க. மறுபடியும் காட்றேன். ராங் சைடு உள்ள இருக்கணும், ரைட் சைடு வெளிய இருக்கணும். கெட்ட பக்கம் உள்ள இருக்கணும், நல்ல பக்கம் வெளிய இருக்கணும். அந்த மாதிரி ட்ரையாங்கிளா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு ஃபோல்டிங் கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஃபோல்டிங் எட்ஜ் எந்த ஒரு பிசுறும் இல்லாம இருக்கிற அந்த ஃபோல்டிங் எட்ஜ்ல தான் நீங்க ஃபோல்ட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஃபோல்டிங் எதுக்காக நம்ம கொடுக்கிறோம் அப்படினா பிசுறு வெளிய தெரியாம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான். இது கொடுக்காம கூட நீங்க பண்ணலாம். நல்ல ஃபோல்டிங்கா ரெண்டுமே ஃபோல்டிங்கா இருக்கிற சைடுல இந்த மாதிரி லைட்டா மடிச்சு வெச்சுக்கோங்க. வச்சிட்டு ஒரு 1/4 இன்ச் சீம் அலவன்ஸ்ல அந்த லைன்ல ஸ்டிட்ச் பண்ணிருங்க. நீங்க பிகினரா இருக்கீங்கனா ஸ்டிட்ச் பண்ணக்கூடிய லைனை பென்னாலயோ பென்சிலாலயோ மார்க் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா இந்த ஸ்டிட்சை கொடுங்க. ஸ்டார்டிங்லயும் எண்டிங்லயும் பேக் ஸ்டிட்ச் கொடுத்துக்கோங்க. ரிமூவ் ஆகாம இருக்கும். எக்ஸஸா இருக்கிற த்ரெட்டை ட்ரிம் பண்ணிக்கோங்க. எக்ஸஸா கிளாத் ரொம்ப அதிகமா இருந்துச்சுனா கட் பண்ணிக்கோங்க. இதுல ரொம்ப அதிகமா இல்ல, கரெக்ட்டா 1/4 இன்ச் தான் இருக்கு. சோ இதுல கட் பண்ணிட்டாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு அப்புறமா இத நம்ம டேன் பண்ணனும். டேன் பண்றதுக்கு ஷார்ப்பான ஏதாவது ஒரு பொருளை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பக்கத்துல ஒரு பென்சில் இருக்குதுனால அதை யூஸ் பண்றேன். ஸ்க்ரூ டிரைவர் அந்த மாதிரி எது இருந்துச்சுனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் உங்க கையால எடுத்து ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் இந்த ஷார்ப்பான எட்ஜை எடுக்கிறதுக்காக பென்சிலை நான் யூஸ் பண்றேன். பென்சில்ல டிப் இல்லாம இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதை ஈஸியா எடுத்துறலாம். இந்த மாதிரி சூப்பரா பெல் ஷேப்ல அழகா கிடைச்சிரும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீட்டா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நம்ம ஒரு ஃபோல்டிங் ஃபைனலா கொடுத்தோம் இல்லையா அதனால தான் இந்த மாதிரி பிசுறு தெரியாம இருக்கு. நிறைய பேர் அந்த ஃபோல்டிங் கொடுக்காம ஸ்டிட்ச் பண்றதனால தான் பிசுறு எல்லாம் வெளிய தெரியும். மறுபடியும் இன்னொன்னு நான் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிட்ச் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிளா மறுபடியும் ஒரு ட்ரையாங்கிளா ராங் சைடு உள்ள இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபோல்டிங் சைடுல லைட்டா ஒரு ஃபோல்டிங் கொடுத்துக்கோங்க. மறுபடியும் ஸ்டிட்ச் பண்ணிருங்க. எண்டிங் வரைக்கும் ஸ்டிட்ச் பண்ணிரலாம். கண்டிப்பா ஸ்டார்டிங்லயும் எண்டிங்லயும் பேக் ஸ்டிட்ச் கொடுத்துக்கோங்க. ஸ்டிட்ச் ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு பீசஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மலா நம்ம ப்ளவுஸ்ல பேக் ரோப்ல இதை யூஸ் பண்ணிக்கலாம். அனார்கலி மேக்ஸி பண்றீங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு யூஸ் பண்ணிருக்கிறது ஒரு மேக்ஸி தான். அந்த மேக்ஸிக்கு ஃப்ரண்ட்ல கூட இதை யூஸ் பண்ணலாம். நான் ஃப்ரண்ட்ல தான் யூஸ் பண்ணிருக்கேன். பேக்ல நெக் டீப்பா இல்ல. சோ நான் ஃப்ரண்ட்ல யூஸ் பண்ணிருக்கேன். நீங்களும் பேக்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் ரோப் வருதோ அங்க கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீட்டா பென்சிலால வெளிய எடுத்து விட்டாச்சு. சூப்பரா பெல் ஷேப்ல அழகா கிடைச்சிட்டு இந்த ஃபேப்ரிக்கும் கொஞ்சம் நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபேப்ரிக். சோ பார்க்கிறதுக்கு ரொம்ப நீட்டா இருக்கு. ரோப்ல லேக்கன் ஃபிக்ஸ் பண்றதும் சேம் ப்ரொசீஜர் தான். சேம் தான். இதே மாதிரி ராங் சைடு உள்ள இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஒரு ட்ரையாங்கிளா. அதுக்கு மேல ரோப் வச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறமா இன்னொரு ஃபோல்டிங் கொடுத்துக்கோங்க. ஒரு ஃபோல்டிங்ல ரோப்பை வச்சிட்டு அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கார்னர்ல ரோப் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அந்த கார்னர்ல இருந்தா தான் கரெக்ட்டா இருக்கும். அதே மாதிரி ட்ரையாங்கிள் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி கரெக்டான பொசிஷன் நீங்க பார்த்துட்டு பண்ணுங்க. முன்னால நம்ம ஃபோல்டிங் பண்ண மாதிரி அந்த ஃபோல்டிங் சைடுல ஒரு சின்ன ஃபோல்டிங் கொடுத்தோம் இல்லையா அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு ஸ்டிட்ச் பண்ணிரலாம்.
இங்கே கரெக்டான ஸ்கொயர் பீஸ் எடுத்திங்கன்னா ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் பேக் ஸ்டிச் கொடுத்து இப்போ ரொம்ப எக்ஸஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் நான் கட் பண்ணி எடுக்கிறேன். அன்ஈவனாக இருக்கிறதுனால கொஞ்சமாக போதும். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு சீம் அலவன்ஸ் இருந்தாலே போதும். இந்த ரோப்பை பிடிச்சி நீங்கள் இழுத்தா போதும், அந்த அளவுக்கு நீட்டாக கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு ரோப்லேயும் பண்ணிக்கலாம். நீங்கள் ரோப்பில் இந்த மாதிரி லேக்கன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னால், ட்ரெஸ்ஸில் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னால் யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா நீட்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இப்போ நான் பண்ணுறது ட்ரெஸ்ஸில் ஸ்டிச் பண்ணிவிட்டே அதுக்கப்புறமா தான் பண்ணுறேன். இது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். சேம் ஆல்ரெடி நம்ம பண்ண மாதிரியே ஃபோல்ட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி கரெக்டாக வச்சு பண்ணுங்கள். இந்த மாதிரி உல்ட்டாவாக ட்ரையாங்கிள் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரோப்பை பிடிச்சி இழுப்போம். உல்ட்டாவாக திருப்பும்போது கரெக்டான ட்ரையாங்கிள் ஷேப், கரெக்டான பெல் ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். அதை ஒத்தைக்கி செக் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணலாம். எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணிடுங்க. அது கொஞ்சம் அப்படியே கட் பண்ணாமல் விட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போவும் எக்ஸஸாக இருக்கிற சீம் அலவன்ஸ் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டாச்சு. அப்படியே ரோப்பை பிடிச்சி இழுத்தாலே போதும், நீட்டாக நம்மளுக்கு டேன் ஆயிரும். இதுக்கப்புறமா நீங்கள் பண்ணுறது தான் முக்கியமான வேலை. இப்போ கொத்து கொத்தாக இருக்கணும். அதுக்காக நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற பெல் ஷேப் எல்லாத்தையுமே இது கூடால ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சாதாரண ஹேண்ட் சூவிங் நீடில் த்ரெட் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். டபுள் ஸ்டாண்ட்ஸில் எடுத்துக்கோங்க. த்ரெட்டை போட்டு இந்த மாதிரி கேப்பு, எவ்வளோ கேப் உங்களுக்கு தேவையோ அந்த இடத்துல வச்சு நீட்டாக ஸ்டிச் பண்ணால் போதும். பொறுமையாக ஸ்டிச் பண்ணால் போதும். வீடியோவில் நிறைய கவர் ஆகலை. என்னென்னா கேமரா ஃபோக்கஸ் பண்ணலை. கேமராக்க வெளியே இருந்து நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் கட் பண்ணிவிட்டேன். இப்போ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். எந்த இடத்துல உங்களுக்கு தேவையோ அந்த இடத்துல வச்சுட்டு இந்த மாதிரி ஹேண்ட் சூவிங் நீடலால் ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க, ரிமூவ் ஆகாத மாதிரி. அப்படியே நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு மறுபடியும் இனி அடுத்தது எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நூல் மினிமமாக எடுத்துக்கோங்க. ரொம்ப லாங்காக எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அடிக்கடி சிக்கு விழும். ஸோ ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற அளவுக்கு கம்மியான அளவுக்கு த்ரெட் எடுத்துக்கோங்க. அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு ஒர்க் முடியும், டென்ஷன் இல்லாமல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீட்டாக ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இனி அடுத்தால எந்த இடத்துல கேப் இருக்குதுன்னு பார்த்து அந்த இடத்துல ஒரு பெல் ஷேப்பில் இருக்கிறத ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ஃபுல்லுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபைனலாக இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொத்தா வேணும் அப்படின்னா இன்னும் அந்த பெல் ஷேப்பை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ட்ரெஸ்ஸில் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போது நீங்கள் ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு தேவையான இடத்துல பேக் நெக்கில் அல்லது எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அனார்கலியாக இருந்தால் பேக் நெக்கில் கூட யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஹிப் பெல்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது நான் யூஸ் பண்ணியிருக்கிற மாதிரி ஃப்ரண்ட்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸில் யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்கேலப் நெக் டிசைன் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த ஸ்கேலப் டிசைன் சொல்லி கொடுக்குறேன். தேங்க்யூ.